ஆக்சுவலி விமென் ஆர் பேயிங் மோர் தேன் அ மென் அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? அதான் உண்மை. நான் வந்து நேத்து கடைக்கு போயிருந்தப்போ தேர் இஸ் அ மென் ரேசர் அண்ட் விமென் ரேசர். எடுத்து சரி பிரைஸ் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருதுன்னு பார்க்கும்போது கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வருது. சரி எல்லாம் வந்து வேற வேற ப்ராடக்ட்டா இல்லை வேற வேற கம்பெனியான்னு பார்க்கும்போது எல்லாம் ஒரே கம்பெனி ஒரே மாதிரி தான் ப்ராடக்ட்டும் இருக்குது. அண்ட் ஏன் இந்த டிஃப்ரென்ஸ் அப்படின்னு வந்து பார்க்கும்போது டேர்ம் கால்ட் பிங்க் டேக்ஸ். பிங்க் டேக்ஸ் அப்படின்னா வந்து செல்ஃப் கேர் கிளாதிங் சர்வீஸ் அப்படிங்கிற செக்டார்ஸ்குள்ள அவங்க வந்து பிரைஸ் டிஸ்கிரிமினேஷன்ல பண்றாங்க. இதுக்கான முக்கிய காரணம் என்னன்னா விமென் ஆர் டு பி இன் திஸ் ஃபார்மேட் அப்படிங்கிறதுனால நிறைய விமென் அதை கன்சியூம் பண்றாங்க. அப்படிங்கிற போது என்ன பிரைஸ் வச்சாலும் யாரும் கேட்க போறது கிடையாது அப்படிங்கறதுனால மேபி இருக்கலாம். இந்த மாதிரி பிரைஸ் டிஸ்கிரிமினேஷன் இருக்குது. ஸோ அக்கார்டிங் டு த டிமாண்ட் பிரைஸ் ஜாஸ்தி ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இது இந்த மாதிரி டாக்ஸ் வந்து என்னன்னு புரியல எனக்கு. பட் மோர் தென் திஸ் விமென் ப்ராடக்ட் அப்படின்னு போறதை தாண்டி யூனிசெக்ஸ் ப்ராடக்ட் அண்ட் மென் ப்ராடக்ட் அப்படின்னு போகும்போது பிரைஸ் கொஞ்சம் கம்மியா இருக்குது. விமென் ப்ராடக்ட்டை விட மென் ப்ராடக்ட் கொஞ்சம் விலை கம்மியா இருக்குது. ஸோ ரெண்டுத்துக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இல்லைங்கிறதுனால மென் ப்ராடக்ட்டோ யூனிசெக்ஸ் ப்ராடக்ட்டோ யூஸ் பண்றது வந்து ஒரு தப்பான விஷயமே கிடையாது. அண்ட் இந்த மாதிரி பிங்க் டாக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கிறது உங்களுக்கு தெரியல அப்படின்னா இன்னொருத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி அவங்களுக்கும் சொல்லுங்க. அண்ட் இது மாதிரி இன்னும் நிறைய பார்க்கலாம். ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.